அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ காலமாக நீங்கள் வாழ்ந்தது எதுக்காகன்னு நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ காலமாக நீங்கள் எதுக்காக வாழ்ந்தீங்கன்னு. நீங்கள் வாழ்ந்தது எதுக்காகவும் இல்லை, நீங்கள் தேடினதும் இல்லை. ஏன் உங்களுக்கு தேடுறதுக்கு அவசியம் வந்தது இல்லை. நம்ம எதுக்காக வாழ்கிறதுன்னு நீங்கள் தேடினா, நான் இவ்வளோ காலமாக எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்ததுன்னு நீங்கள் தேடினா உங்களுக்கே ஒரு பதில் கிடைக்கும். எதுக்காக நீங்கள் வந்தீங்க? நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது உண்மையான சந்தோஷத்தை அனுபவிச்சு இந்த உலகத்தில் இருந்து போகிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் பண்ணுற எல்லா செயல்களிலும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு தான் நீங்கள் எல்லா விஷயங்களும் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் கேட்குறீங்க கடவுள்கிட்ட போயிட்டு, எனக்கு நிம்மதி கொடுக்குறீங்க. எனக்கு கடவுளை இந்த ஏன் இவ்வளோ சோதனைகள் கொடுக்கறது, ஏன் கடவுளை எனக்கே இந்த மாதிரி நடக்கிறது? அதனால் அதுபோல் நீங்கள் பல விஷயங்கள், பல இடங்கள்ல பல கடவுள்கிட்ட போயிட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மன நிம்மதி, சந்தோஷத்தை, இல்லைன்னா சோதனைகளில் இருந்து வெளியே வருவது, அது எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதும் இல்லை, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு கிடைக்கிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, இது போல் துக்கத்திலிருந்து வெளியே வருவது போல். ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் சில நிமிஷம், சில நேரத்தில் கொஞ்சம் திரும்பி பார்த்தா, இவ்வளோ காலமாக நீங்கள் எது நினச்சி சந்தோஷப்பட்டீங்க, எது கிடைச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு நினைவு வரும். இவ்வளோ காலமாக இல்லாதது கிடைச்சி தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சது. அப்போ இல்லாதது இருந்தது, அது எனக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் கிடைச்சது. அதுதான் உங்களோட வாழ்க்கை. ஆனால் நீங்கள் எதுக்காக மனிதனாக பிறந்தீங்க? தேடினீங்களா? நீங்கன்னு சொல்கிறது யார்? தேடினீங்களா? நீங்கன்னு சொல்கிறது யார்? தேடினீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நான் என்பது தேடினதும் இல்லை, நான் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காகன்னு தேடினதும் இல்லை. அதுதான் தேடுறதுக்கு அவசியம் வருது. நான் இங்கே இருக்கிறேன், என்னோட மனசுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை தானே? நான் இருக்கிறேன், எனக்கு இது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும். என்னோட வாழ்க்கையில் சந்தோஷம்னு சொல்கிறது இது, என்னோட வாழ்க்கையில் நிம்மதின்னு சொல்கிறது இது. எனக்கு இது கிடைச்சா நல்லது, எனக்கு இது கிடைச்சா கெட்டது. அப்படி எனக்கு யாராவது அப்படி சொன்னால் எனக்கு மனசு வலிக்கும், அப்படி சொன்னால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், அப்படி சொன்னால் எனக்கு நல்லது வரும். அப்படி தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறது நீங்கள் தானே. இப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருந்தால் கெட்டது, இது நல்லது, இது கெட்டது, அதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு அதுகள் எல்லாமே உருவாக்குறது யார்? நீங்கள் தானே. யாராவது சொன்னது தானே நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், யாராவது இதுதான் உலகம்னு காட்டினாங்க, இதுதான் சந்தோஷம்னு காட்டினாங்க, இதுதான் நல்லதுன்னு காட்டினாங்க, இதுதான் கெட்டதுன்னு காட்டினாங்க, அதுதான் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே நல்லது எது, கெட்டது எதுன்னு தேடினீங்களா? அப்படி தேடினதும் இல்லை, நீங்கள் நம்பினீங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை எது? நம்பிக்கை. நம்பிக்கை தான் பிரச்சனை. நீங்கள் நம்பினீங்க, சின்ன காலத்திலிருந்து இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் நீங்கள் நம்பினீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பொய்யா சரி கட்டின உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதுதான் தப்புன்னு காட்டினாங்க. அதனால் நீங்கள் அது தப்பாக பார்க்குறீங்க. இதுதான் சரின்னு காட்டினாங்க, அதனால் உங்களுக்கு இதுதான் சரின்னு தெரியுது. அப்போ சரியாக இருக்கிறது பார்க்கும்போது, சரியாக இருக்கிறது பற்றி பார்க்கும்போது என்ன தெரியுது? தப்பான விஷயங்கள் தெரியுது. தப்பாக இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது என்ன நடக்கிறது? சரியாக இருக்கிறது தெரியுறது இல்லை, இது தப்புன்னு புரியுறது. அப்போ தப்பு சரி யார் சொன்னாங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு முடியுமா? கிடைச்ச வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா? இல்லை தானே. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இப்படி இரு, அப்படி இருக்கிறீங்க. அப்படி இல்லை, இப்படி இரு, அப்படியும் இருக்கிறீங்க, அதான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கிறது அதுதான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி வாழ்கிறீங்க. அப்படி இருக்க வேணாம், இப்படி இரு,
அப்போ அப்படி இருக்கிறீங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்குள்ளவே நீங்கள் ஒரு நடிகனாக தானே இருக்கிறீங்க. அந்த நடிப்போடு இருந்து வெளியே வாங்க குளிச்சு. அந்த நடிப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறேன்னு சொல்கிறது, நீங்கள் நினைக்கிறீங்க நான் அப்படி இருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிறது. அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறோம், இந்த உலகத்தை சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து உண்மையான நிம்மதியை தேடுங்க. உண்மையான நிம்மதியை அடையுங்க. அது தேடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அதான் பண்ண வேண்டியது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு அவசியம் இல்லை. உண்மையான நிம்மதி, உண்மையான சந்தோஷத்தை இருக்கிறது அது அனுபவிக்குங்க. அது அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது தேடுங்க. அப்போவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷத்தை கிடைக்கும். இந்த துக்கத்திலிருந்து வெளியே வர மார்க்கம் கிடைக்கும். அதான் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட இருந்து கேட்க வேண்டியது அதுதான். நிம்மதி இல்லை, மனநிலை இல்லை. மனநிலை சரியாக இருக்கிறதுக்கு இல்லை கிடைக்க வேண்டியது. உண்மையான இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையே எதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போ இன்னையிலிருந்து உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி எதுன்னு தேடுங்க. அதான் பண்ண வேண்டியது. அனைவருக்கும் இனிய நாள் கிடைக்க வேண்டும்.